உங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எப்படியோ அவங்கள தலைகீழா தண்ணி குடித்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டீங்க. இப்போ அவங்கள பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்படி இருக்க சமயத்தில் அந்த பொண்ணு உங்களை மட்டும்தான் நினைக்கணும், உங்கள் பின்னாடி குட்டி போட்ட போன மாதிரி உங்கள் பின்னாடியே சுற்றணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட மோட்டிவ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறது மற்றும் உங்களோட பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்குண்டான டிப்ஸ் அண்ட் ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணை உங்கள் மேலே பைத்தியமாக சுற்ற வைக்கிறதுக்கு உங்கள் பின்னாடி அவங்க ரொம்பவுமே உங்களுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நினச்சி அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸாக உங்கள் மேலே சுற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் சொல்யூஷன் தாங்க. இந்த சிம்பிளான ஒரு சொல்யூஷனை தான் பார்த்திங்கன்னா எல்லா ப்ளே பாய்ஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பொண்ணு கூட பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கூட நல்லா பேசணும், அவங்க கூட பயங்கரமாக பேசணுங்க. ஓகேவா? அவங்கள வேறு யார் பக்கமுமே திரும்பாத அளவுக்கு நீங்கள் அவங்கள ரொம்பவுமே என்கேஜாக வச்சுருக்கணும். எவ்ரி டைம் நீங்கள் அவங்க கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கணும். அவங்களுக்கே சலிப்பு ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வரைக்கும் நீங்கள் அவங்க கூட பேசுங்க. பேசிட்டு டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுங்க. எப்படிப்பா நல்லா பேசுங்கிற, திடீர்னு ஸ்டாப் பண்ணால் என்னப்பா வருது அப்படின்னு நினைப்பீங்க. திடீர்னு ஸ்டாப் பண்ணணும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவங்க யோசிப்பாங்க. நோ கான்டாக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல் இருக்குது தெரியுமா? அந்த ஒரு ரூலுக்கு போங்க. அவங்க கூட பேசவே பேசாதீங்க. அவங்களே இன்கேஸ் உங்களோட டெக்ஸ்ட்டுக்காகவோ உங்களோட காலுக்காகவோ ரொம்பவுமே வெயிட் பண்ணுவாங்க. அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்களா, நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்பவுமே ஏங்குவாங்க. பிகாஸ் நீங்கள் அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸ்லேயும் மினிட்லேயும் அவங்க கூட நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ அதனால் அவங்க அதுக்குன்னே உங்கள் கூட பேசணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு அடிக்ட் ஆகிருப்பாங்க. கொஞ்சம் சலிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அவங்களுக்கு மீறியே அவங்க உங்களோட பேச்சுக்கு அடிக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கணும். அப்படி நீங்கள் பேசுகிற பட்சத்தில் இப்போ நீங்கள் சடனாக அந்த ஸ்டாப் பண்ணும்போது அவங்களால என்ன ஏது அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டியில் உங்களோட காலுக்காகவும் உங்களோட ஃபோன் காலுக்காகவும் உங்கள் டெக்ஸ்ட்காகவும் உங்கள் கூட பேசுகிறதுக்காகவும் உங்களை மீட் பண்ணுறதுக்காகவும் ரொம்பவுமே ஏங்குவாங்க. அப்படி ஏங்க அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசம், ஒரு க்யூரியாசிட்டி அதிகமாக 24/7 உங்களை பற்றிய தாட்ஸ் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்கும். தென் நெக்ஸ்ட், நீங்கள் அப்படி பேசிகிட்ருக்கீங்கள்ல, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் உங்களை அவங்க மனசில் விதைக்கணும். எப்படின்னா, இப்போது ஒரு டிவியில் ஒரு பாட்டு ஒன்று ஓடுது. அந்த பாட்டு நயன்தாரா சாங்கோ ஏதோ ஒரு சாங் கேட்குது, ஓடிட்டுருக்கு அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் டிவி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சாங்கை உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த சாங்கை பார்த்தோன்னே உங்கள் ஞாபகம் தாங்க வந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இந்த கலர் ட்ரெஸ் பார்த்தா உங்கள் ஞாபகம் தான் வந்தது, உங்களுக்கு இந்த கலர் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் செம்மையாக இருக்கும், உங்களுக்கு இந்த சாரீ சூப்பராக இருக்கும், அப்படி உங்களை ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க, குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இருந்தேன், உங்கள் ஞாபகம் வந்தது அப்படின்னு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ, அவங்கள சுற்றி என்னென்னலாம் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்களோட நினைவுகளை நீங்கள் புகுத்தணும். அப்படி நீங்கள் புகுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசாமல் இருக்கும் போதோ இல்லை நீங்கள் இல்லாமல் இருக்கும் போதோ அவங்கள சுற்றி இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது உங்களோட ஞாபகங்கள் கண்டிப்பாக வரும். அப்படி வர்ற பட்சத்தில் உங்களை அவங்க ரொம்பவுமே மிஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்கள் பேசின அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸியான ஷெட்யூலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக உங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ரொம்பவுமே வேலை தாங்க, பட் இருந்தாலும் உங்கள் கூட பேசணும்னு தோணுச்சு, அதனால நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் மூட் ஆஃபாக இருந்ததுங்க, அதான் உங்கள் கூட பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க, உங்கள் கூட பேசணும்னு தோணுச்சு, கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவங்கள இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் ஒரு இமேஜை அவங்களுக்கு கொடுங்க. யூ ஆர் மை சொல்யூஷன், யூ ஆர் மை ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வாங்க. மொத்தம் 2 டைப்பில் ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று,
அச்சே நம்ம இல்லைன்னா இவன் என்ன ஆவான், சே வாவ் நம்மளுக்குள்ளே இவ்வளோ ஒரு பவர் இருக்குது, நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னு அவங்களே ரொம்பவுமே பெருமையாக நினச்சிக்குவாங்க. இன்னொரு டைப் என்னடா இவன் நம்மளை இப்படி நம்புகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ செகண்ட் டைப்பில் போகிற அந்த மாதிரியான பொண்ணுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. ஸோ அவங்ககிட்டருந்து நீங்கள் கட் பண்ணிடுறது நல்லது. ஸோ நாம் இங்கே வந்து ஒரு ப்ளே பாய் ஆட்டிடியூட், ஒரு ப்ளே பாய் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய பொண்ணுங்க, நீங்கள் அந்த பொண்ணுங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் தான் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது அவங்க ஒரு ஹை வேல்யூ பர்சனாக வந்து அவங்க நினைப்பாங்க. சடனாக நீங்கள் வந்து பேசுகிறத நிப்பாட்டினவும், ஐயோ இந்நேரம் அவன் என்ன பண்ணிகிட்ருப்பாங்களோ, அவங்களுக்கு டென்ஷனாக இருக்குது, யாராவது டென்ஷனாக இருக்குதுன்னு சொன்னாலுமே உங்கள் தாட்ஸ் தான் வரும். அவங்க டென்ஷனாக இருந்தால் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நீங்கள் வந்து புகுத்திடுவீங்க. அது சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் வந்து அவங்களோட மனசில் வந்து நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை வந்து ஆல்ரெடி புகுத்திடுவீங்க. அப்படி புகுத்திட்டு இப்போ நீங்கள் சடனாக அவங்க கூட பேசுகிறத நிப்பாட்டுறது போதும், இல்லை அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்க மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்துக்கும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்களோட மனசில் இருக்க ஆதங்கங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அவங்களும் அதே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேடாக இருந்தால் அவங்கள தேடுவாங்க, கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக அவங்க இருந்தால் அவங்க கூட ஷேர் பண்ணணுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா நீங்கள் அவங்கள வந்து அப்படி இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் ஃபைனல். அவங்களுக்கு ரொம்பவுமே உண்மையாக இருக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் நிறையா பொய் சொல்லியிருக்கீங்க அவங்கள. ஏன்னா உங்களுக்கோட ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா அவங்க உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி மினிட் உங்களை பற்றி தான் நினைக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மையாக இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் பொய் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் லவ்வில் பொய்கள் வரும். இப்போ நீங்கள் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு சூழலில் இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. பொய்னா எந்த மாதிரி பொய், நீங்கள் ஒரு 4-5 பொண்ணு கூட பழகிட்டு யாரோடையும் பழகலை அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி பொய் கிடையாதுங்க. சின்ன சின்ன பொய்கள். அதாவது நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது சாப்பிட்ருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க, பட் அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் இப்போ தானங்க ஃபோன் பேசுனீங்க, நீங்கள் காலையிலேருந்து பேசவே இல்லை, அதனால எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி நான் வந்து உங்களை பார்க்காதங்காட்டி எனக்கு பசிக்கவே இல்லை, என்னால் சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லணும். ஏதாவது ஒன்று அந்த மாதிரி நான் ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லணும். சின்ன சின்ன பொய்கள் சொல்லணும். அந்த சின்ன சின்ன பொய்கள் எந்த மாதிரியான பொய்களாக இருக்குன்னா, நீங்கள் லவ் பண்ணுறக்கூடிய அந்த பர்சன் தான் வந்து அதுக்கான சொல்யூஷனாக இருக்கிற மாதிரியான பொய்யாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது அவங்க ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்ஸ் எல்லாம் ரெட்டிஷ் ஆகிற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களே ஒரு பெரிய பர்சன், ஒரு ஹை வேல்யூ பர்சனாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா அவங்கள ஹை வேல்யூ பர்சனாக கொண்டு போய் மேலே வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் அவங்க நம்மளை ஹை வேல்யூவாக பர்சனாக நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் தான், இவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களையே நினச்சிட்ருப்பாங்க. ஈவன் அவங்கள நீங்கள் பண்ணுறத விட இன்னொரு பர்சன், ஏன்னா பொண்ணு அப்படிங்கும் போது நிறையா பேர் ரூட் விடுவாங்க. அந்த ரூட் வரும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரியுவீங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணும்போது தான் அவங்க உங்களுக்கு ரொம்பவுமே ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக அவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணக்கூடிய, உங்களோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழலுக்குள்ளே அவங்க வருவாங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே பாய் ட்ரிக் தாங்க. பிகாஸ் ப்ளே பாய்ஸ் எல்லாருமே இதைத்தான் பண்ணுவாங்க. அந்த ட்ரிக்கை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒருவேளை உங்களுக்கே இது தேவைப்பட்டாலும் பண்ணலாம். நீங்கள் அதை பயன்படுத்துங்க. ஆனால் இதை ஒரு பொண்ணுக்கு பயன்படுத்துனீங்கன்னா ஓகே, பல பெண்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா இது ஆப்போசிட் அப்படியே உங்களுக்கு ரிவெஞ்சாக தான் வந்து முடியும். நல்லா இருக்காதுங்க. ரொம்ப நம்ம ப்ளே பாய் ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுறோம் ஒழிஞ்சு ப்ளே பாயாக மாறணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்ன இங்கே விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட அந்த க்ரஷ்ஷோ ஆர் லவரோ உங்களை ஈச் அண்ட் எவ்ரி மினிட்
24/7 உங்களை நினச்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்ஸுமே கிடையாது. ஸோ அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திக்கிறேன். Until then, bye from your friend Lovely.